தமிழக கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்தது தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்தது தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெல்லை, குமரி, தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்தது தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், நெல்லை, குமரி, தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இந்த தீர்ப்பு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத தாது மணல் குவாரிகள் தடை விதித்து தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவு செல்லும் என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் சட்டவிரோத தாது மணல் கொள்ளை தொடர்பாக நடைபெற்ற அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாகவும், உடனடியாக 4 வாரங்களில் சம்பந்தப்பட்ட மாநில அரசு காவல்துறை விசாரித்து வரும் அனைத்து வழக்குகளையும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் எனவும், சிபிஐ இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் தாது மணல்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாகவும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு தாமாக முன்வந்து அனைத்து பொதுநல வழக்குகளையும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. 2016ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்குகளில் இறுதி விசாரணை அனைத்தும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தாது மணல் நிறுவனங்கள் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அரசு மற்றும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழுவினரின் அறிக்கைகளை ஏற்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. மேலும் எந்த விதமான அதிகாரப்பூர்வம் இல்லாமல் இந்த அறிக்கைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே தாங்கள் உரிமம் பெற்று வந்த நிலையில் உரிமத்தின் அடிப்படையில் தான் தாது மணல்கள் எடுக்கப்பட்டதாகவும், அதனை வெளியிடங்களில் வைக்கப்பட்டிருப்பதற்கு ராயல்டி மற்றும் சட்டவிரோதம் என கூறுவது தவறு எனவும் வாதிடப்பட்டது. மேலும் அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோருடைய அமர்வு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களின் கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுக்கப்பட்டதாகவும் அரசு மற்றும் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் குழு மற்றும் நிபுணர் குழுவின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக இருப்பு வைக்கப்பட்டதும் கடத்தப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், தனியார் நிறுவனங்களுக்கு இது தொடர்பாக அரசு விதித்த சுமார் 5500 கோடி ரூபாய் அளவிற்கான அபராதங்களை செல்லும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தாது மணல் தொடர்பாக அரசு செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரதா சாஹூவின் அறிக்கைகள் செல்லும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், இது தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், மாநில அரசின் பதிவு செய்த வழக்குகளை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர்.